Dear UGTRB aspirants, let's start learning for UGTRB exam interestingly. Ozymandias is a poem written by Percy Bysshe Shelley. Today let's learn the story of this poem. Let's start. இந்த ஓசிமாண்டியஸ் கதை எப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு பெரிய டான் மாதிரி ஒரு ராஜா இருந்தாராம். அவரோட பேர் தான் ஓசிமாண்டியாஸ். இவரு அந்த காலத்துல பயங்கரமான கெத்து காட்டிக்கிட்டு, நான் தாண்டா இந்த உலகத்துக்கே கிங்கு அப்படின்னு சுத்திட்டு இருந்திருக்காரு. சரி, நம்ம பேர் காலத்துக்கும் நிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சிலைய செஞ்சு வச்சிருக்காரு. அந்த சிலையில கீழே ஒரு வாசகம் வேற. மை நேம் இஸ் ஓசிமாண்டியாஸ், கிங் ஆஃப் கிங்ஸ், லுக் ஆன் மை ஒர்க்ஸ் ஏ மைட்டி அண்ட் டிஸ்பேர். அதாவது, என் பேரு ஓசிமாண்டியாஸ், நான் கிங்களுக்கெல்லாம் கிங்கு, நான் செஞ்சு வச்சிருக்க சாதனைய பார்த்து மத்த ராஜாங்க எல்லாம் பயந்து நடுங்குங்கடா அப்படின்னு ஒரு பில்டப் கொடுத்திருக்காரு. ஆனா கால கொடுமைய பாரு. பல வருஷம் கழிச்சு ஒருத்தன் அந்த வழியா போறான். அங்க போனா அந்த ராஜா செஞ்சு வச்ச பெரிய சிலையில 2 காலு மட்டும்தான் தனியா நிக்குது. மேல பாடி எதையுமே காணோம். பக்கத்துல மணல்ல அந்த முகமூடி மட்டும் பாதி புதைஞ்சு கிடக்குது. அந்த முகத்துல பார்த்தா அந்த காலத்துல அவர் எவ்வளவு திமிரா இருந்தாரோ அந்த வெறித்தனம் அப்படியே அந்த சிலையில தெரியுது. ஆனா காமெடி என்னன்னா, என் சாதனைய பாருன்னு அவர் சொன்ன இடத்துல இப்போ ஒண்ணுமே இல்ல. சுத்தி பார்த்தா வெறும் மணல் மட்டும்தான் கிடைக்குது. இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல சொல்லணும்னா, நம்ம ஊர்ல ஒருத்தன் பயங்கர பில்டப் கொடுத்து, இந்த ஏரியாவிலே பெரிய ரவுடி நான் தாண்டா அப்படின்னு ஒரு பெரிய போஸ்டர் ஓட்டுவான்னு வச்சுக்கோயேன். ஒரு 10 வருஷம் கழிச்சு அங்க போய் பார்த்தா அந்த ரவுடியும் இருக்க மாட்டான். அந்த போஸ்டர்ல அவனோட ஒரு கண்ணு மட்டும் கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல இப்ப யாராவது வடை சுட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த ராஜாவோட நிலைமையும் ஆகிப்போச்சு. சிம்பிளா சொல்லணும்னா, எவ்வளோதான் பந்தா பண்ணினாலும் காலத்துல முன்னாடி எதுவும் நிக்காது, எல்லாம் கோவிந்தாதான் அப்படின்னு இந்த கவிதை சொல்லுது. த லோன் அண்ட் லெவல் சாண்ட்ஸ் ஸ்ட்ரெச் ஃபார் அவே. அதாவது, அந்த ராஜா ஆட்டம் போட்ட இடத்துல இப்போ வெறும் காத்து தான் வாங்குது.